ஆஸ்பத்திரியில் புருஷன் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கிடக்காப்புல. அப்போ போட்டிருக்க நம்ம ரீல்ஸ் அந்த திரும்ப முடியாம கூட படுத்திருக்காப்புல. ஆனா எந்திரிக்க முடிஞ்ச அவரால் புலந்தாட்டி அவன் அதை பிடிச்சு அது எப்படி அது இப்போல்லாம் அப்படித்தான் போல. பாவம் அவர் அடிபட்டு என்ன ஒரு மரண கோலமாக கிடக்காரு. ஆக்சிஜன் வச்சு இப்படி கிடக்காரு. அவர் போய் என்ன ஆச்சுங்க ஏதாச்சுங்க பாலை கொடுப்போம் பழத்தை கொடுப்போம் இல்லாமல் அப்போதைக்கு பாரு ரீல்ஸை நின்று கோடி அப்படின்னு ஒரு ரீல்ஸ் கேட்குது. இப்போல்லாம் வந்து எல்லாருமே அப்படித்தான். நயமா அவர் செத்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டாலும் போடேன் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இப்படி ஒரு ரீல்ஸ் எப்படி பாரு அந்த எப்படி அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் ஒரு கிளிகிழிப்பு ஒரு சுறுசுறுப்பு எப்படி வருது. இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. எப்படி அந்த வீடியோ எடுக்க தோணுதுங்கிறது தெரியல. அதாவது நீங்களே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வீடியோ போட்டிங்கன்னா ஊரே உங்களை காரி துப்பு இல்லையா. இந்த மாதிரி செய்யாது. ரப்பன் டப் களைவெட்டி கட்டை விலைக்கணும் செடியாக இருந்தாலும் 2 முறை 3 முறை முட்டினா வெட்டிடும். இதோட விலை வந்து 2300 ரூபாய். சைக்கிள் ஒன்று தான். இதில் மாட்டக்கூடிய அட்டாச்மெண்ட்டு 100கணக்கான அட்டாச்மெண்ட் மாட்டிக்கலாம். வெட்டி காட்டுறோம் பாருங்கள். விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பிளாட் இடத்துக்கு செடி கொடி ஏதாச்சும் இருந்தாலும் வெட்டிக்கலாம். பிளாட் இடத்துக்கு வெட்டி காட்டுறோம் பாருங்கள். ரப்பன் டப்பு களைவெட்டி 2300 ரூபா. இப்படி நீங்கள் தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா களை எடுத்துடலாம். இருந்தாலும் வெட்டும் ஈரம் இல்லைனாலும் வெட்டும். அடங்கப்பா கொஞ்சம் ஹார்டாக இருக்கு பார்த்தாலும். ஒரு சைக்கிள் வீலில் ஒரு கம்பியை ரெடி பண்ணி அதில் கீழே ஒரு கம்பி மாதிரி செடியை வெட்டி காட்டுறோம் பாருங்க. தள்ளிட்டே போகிறாப்புல இவர். இந்த மட்டும் இல்லை நிறையா டூல்ஸு நிறையா வேலை பார்க்குறதுக்கு என்ன ஈஸியான இது இருக்கோ அதுக்குள்ளே தயாரிச்சிருக்காப்புல. ஆனால் அதை கண்டுபிடிச்சி அதில் வேலை செய்கிறதே ஒரு கஷ்டமான காரியம். மரத்தில் இப்படி எடுத்து பார்த்தியாலா கௌரவ மரத்தை வாரு வெட்டுறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. முட்டுனா வெட்டிடும். அதாவது இவர் வந்து நிறைய வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்காரு. களை எடுக்கிறது உழுகிறதுக்கு தண்ணி எழுறதுக்கு அருவாள் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு மண்வெட்டி இருந்தாவே இது ஈஸியான வேலையாச்சே. ஒரே வெட்டில் வெட்டினா அந்த கருவை கண்டு வந்திருக்கேன். அது அனாவசியம். இதில் இந்த மண்டியை மாட்டி 7 தள்ளி அதை அப்புறமா வெட்டி அப்புறம் அதை புறக்கிட்டு போய் இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே போய் என்ன. அதனால் இது நவீன கண்டுபிடிப்புன்னு சொல்லி இது ஒரு கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சிருக்காப்புல. இதில் எப்படி லாஜிக் இருக்கு? இதை உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா வாங்கிக்கிறங்க. ஆனால் எனக்கு என்னமோ இது வந்து ஊரில் போனதை எதோ இழுத்து தேரில் விட்ட மாதிரி தான் இருக்குது. இது எப்போ தள்ளி என்னைக்கு வெட்டி. அதனால் இது ஒரு கண்டுபிடிப்பு. ரப்பன் டாப் 2000 வெறும்னா வாங்கிக்கிறேன். அம்பு விரட்டியே விட்டாங்க அந்த அம்பு வச்சு. இது எப்படி தெரியல. அதாவது எல்லாரும் வந்து அருவாளை வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டுவாங்க. கேள்விப்பட்டிருப்பியா படத்தில் பார்த்துருப்பியா இல்லையா. ஆனால் இவன் வந்து அந்த ஏதோ மட்டையில் செதுக்கி ஒரு கம்பை செதுக்கி அம்பு வச்சே மிரட்டிட்டாங்க. போலீஸே போட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு இது நியாயமா போதையில் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜெயில் உறுதி. ஆத்தாடி என்னடா அது அடிக்கிட்டாங்க ஆட்டோவில் சேர் ஆட்டோ. அந்த பக்கம் வச்சு அடிக்கிட்டாங்க இந்த பக்கம் வச்சு அடிக்கிட்டாங்க. ஒரு லாரியில் ஏற்ற வேண்டியது வாரு. ஆனால் இது எப்படி செஞ்சாங்கன்னு தெரில. ஒரு ஆட்டோ சேர் ஆட்டோவில் ஒரு லாரியில் வச்சு அமுக்கக்கூடியதுங்க. ஒரு லாரியில் வைக்கக்கூடிய விறகை வச்சு அடிக்கிறக்காங்க. கீழேருந்து வரிசையாக வச்சு கேப் விடாமல் தள்ளி 2வது இந்த பக்கம் விட்டு சொல்லி வந்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா போலீஸ் பிடிக்கிறது அப்புறம்
மொத்தமாக வண்டியும் சரி விறகும் போயிடும், வண்டியும் போயிடும், ஆளும் போயிடுவாங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க. என்னடா அது இப்படி ஒரு லோடிங்கை நான் பார்த்ததே இல்லையா? இது பெரிய பெரிய லாரியில் கூட இவ்வளோ ஏற்ற மாட்டாங்களா? யா இப்படி கேட்படாம இது எப்படி போகும்போது எப்படி நேராக போகும்? சாஞ்சிருச்சுன்னா என்னடா அடி இந்த சண்டை அதாவது இது தண்ணி அடித்தவங்களும் தண்ணி அடிக்காதவனு சண்டை போட்டாங்கன்னா ஒரே அடியில் தண்ணி அடித்தவனை சார்ஜில் அவன் போயிடுவான். எனக்கு சரியா புரியல. அப்போதைக்கு அது விறுவிறுப்பாக தெரியாது. தண்ணி அடித்தவங்களும் சண்டை போடும்போது இந்த மாதிரி விறுவிறுப்பாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் சண்டை போடுறாங்களே, இதை ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானே, அவன் இப்போ இதை விளக்கும்னு தோணுச்சா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி இதை பிரித்து விடுவோம்னு தோணுச்சா அவனுக்கு? கடைசி வரைக்கும் வீடியோ எடுத்துருக்காங்க. அவங்க முடிகிற வரைக்கும் விட்டா வெட்டிக்கிட்டு சாகிற வரைக்கும் வீடியோ எடுப்பான் போல. நீங்களும் அதே மாதிரிலாம் இருக்காதியா? யாரு எடுத்து எப்படிலாம் மியூசிக் போட்டு இதை போட்டு எடிட் பண்ணி போட்டுக்காம பாரு. உண்மையில சொல்ல போனா WWE மாதிரி தாங்க சண்டை. வாரு அவர் காலை பிடிச்சி மடக்கிறது, இவர் கையை பிடிச்சி இழுக்கிறது. அவனு சாதாரண ஆளுங்க சண்டை முடிகிற வரைக்கும் எடுத்திருக்கேன் வீடியோ. அவரும் அந்த கொடையை விடலை, இவரும் அந்த கொடையை விடல. அதாவது யாருன்னா யாரும் இல்லை, அது கிறிஸ் வந்து கருப்பு கலரில் கட்டியிருப்பாரு, இவர் வந்து ஊதா கலரில். கிறிஸ் 2 பண்ணி வர முடியாது நம்மளால. அவள் தான் சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. வார் எப்படி இது நல்லா இருக்கு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் யோசிச்சு பண்ணாங்க பாரு. ஊதா கிறிஸ், அதில் ஒரு பல்லு தான் ஹைலைட்டு. அருமையாக இருக்குது. கிறிஸு கூட இந்த மாதிரி இருக்காது. ஸ்கூட்டியில் வந்த மனுஷன் மாடு மேலே ஏறி போயிட்டாப்புல. எவனாவது என்னன்னு கேட்குறானா பார்த்தீங்களா? அவர் வாட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு, அம்பால பார்த்துன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இந்து ஒருத்த வேடிக்கை பார்த்துக்கிட்ட மாதிரி. காலையெல்லாம் போய் விழுகிறாங்க, குழந்தை காலையெல்லாம். என்ன மனுஷன். இதே மாதிரி நிறையா ஒயின் ஷாப்பில் இந்த மாதிரி தான் நிற்பாங்க. நின்று இந்த மாதிரி குழந்தையெல்லாம் நின்று குடிக்கக்கூடாது, குடித்தா உடம்புக்கு கெடுதலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு இவங்க ஒயின் ஷாப் போயிட்டு வாங்கி செத்த நேரம் பார்த்துட்டு போவாங்க. வாங்க முன்னாடி செத்த நேரம் பார்த்துட்டு போவாங்க. தவிர யாரும் இதை கேட்டு திருந்தினதெல்லாம் கிடையாது. ஆனால் திருந்தணும். பொண்ணுக்கு அடுத்த பொண்ணுக்கு அடுத்து அப்புறம் பேக் ஷாட் திருச்சி வச்சு இதெல்லாம் யாரா கேட்டா எதுக்கு இப்படி செய்கிறேன்? இல்லை இது எதுவும் ஷோவா? இதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்களா? இது வடக்க வீடியோங்க, நல்லா இருக்குண்ணா. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்ததெல்லாம். நான் செவனே போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன. அடுத்து அந்த புள்ள உண்மையில பயந்துருச்சு. இப்ப தன்னடா வச்ச, அது மேலேயே காலை கொண்டே வச்ச டம்முன்னு வந்து அடிக்காமையா இருக்கும்.
நான் கூட பயங்கரமாக ஆச்சு பாரு அப்படிச்சேன். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.